மகிமையின் சிலுவை, மகிமையின் சிலுவை, சிலுவை சிலுவை இயேசுவின் சிலுவை, மீட்பின் சிலுவை, மகிமையின் சிலுவை. இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிலுவையை சாபமாக அல்ல, மாறாக வரமாக தூக்கி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். அன்றாடம் நாம் பயன்படுத்தும் சிலுவை அடையாளத்தை பொருளுணர்ந்து பயன்படுத்த வேண்டும். காரணம், சிலுவை வாழ்வை தரக்கூடியது. இஸ்ரேல் மக்கள் பாம்பினால் கடிபட்டு இறந்தபோது அவர்கள் வெண்கலத்தால் ஆன பாம்பை பார்த்தார்கள், வாழ்வை பெற்றார்கள். அதுபோன்று நாமும் வாழ்வில் துன்பம், துயரம் இவற்றையெல்லாம் சந்திக்கின்ற போது சிலுவையை பார்த்தோம் என்றால் வாழ்வை பெறுவோம் என்பது உறுதி. எனவே சிலுவை அடையாளத்தை பொருள் உணர்ந்து பயன்படுத்துவோம். சிலுவையின் உண்மை பொருளை உணர்வோம். சிலுவையின் பாதையில் நடப்போம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். பரம தந்தையாம் இறைவனுக்கு மகளாய் இருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் விசுவாசம் பலனளிக்கும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். திருமகனாம் இறைவனுக்கு தாயாய் இருக்கிற புனித இறை அன்னையே, எங்களிடம் நம்பிக்கை வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாராகிய இறைவனுக்கு மிகவும் ஏற்புடையவராய் இருக்கிற இறை அன்னையே, எங்களிடம் அன்பு வளரும்படியாக உம் திருமைந்தனை மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திரு சிலுவையில் இயேசு நமக்கு விட்டு சென்ற 7 வார்த்தைகளையும் இயேசுவின் 5 திருக்காயங்களையும் தியானித்து ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இந்த முதலாம் 10 மணித்துளிகளில் தந்தையே இவர்களை மன்னியும் என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. ஓ திவ்ய இயேசுவே, அந்த வாக்கியத்தினால் அத்தியந்த தயை காட்டி உம்மை தூசிக்கிறவர்களுமாய் கடின வாதைப்படுத்துகிறவருமாய் இருக்கிற நிஷ்டூர கொடியவர்களுடைய பாவங்களையும் மற்ற பாவிகளும் நானும் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் செய்த சகல பாவ துரோகங்களையும் பொறுக்கச் சொல்லி அவர்களுக்காகவும் எனக்காகவும் உம்முடைய பிதாவாகிய சர்வீஸ்வரனை வேண்டிக் கொண்டீரே. இப்படி இருக்க உம்மை பற்றி தேவ பிதாவை வேண்டிக் கொள்கிறதற்கு எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகின்றது. ஆதலால் கிருபை நிறைந்த பிதாவாகிய சர்வீஸ்ரா, இதோ உம்முடைய திவ்ய குமாரன் எனக்காக மன்றாடினார். ஆராதனைக்குரிய கர்த்தாவே, உமக்கும் உகந்த பிள்ளையாகிய இயேசுநாதருடைய மன்றாட்டை கேட்டு என் பாவங்களை பொறுத்து கொள்ளும். உத்தம பிதாவே, நான் எம்மாத்திரம் நீச பாவியாயிருந்தாலும் உமக்கு மிகவும் பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு காயங்களை பார்த்து என்னுடைய பாவங்களை பொறுத்து கொள்ளும். மேலும் என் மதுரமான சிசுவே, தேவரீர் சிலுவையில் அறைந்திருக்கிற சமயத்தில் மனிதர் உமக்கு செய்த துரோகங்களை எல்லாம் பொறுத்ததுமல்லாமல் அவர்களுக்காக நீர் பிதாவாகிய சர்வீஸ்வரனை மண்டாடினது போல உமது சமூகத்தில் அற்ப புழுவாயிருக்கிற நானும் புறத்தியார் எனக்கு செய்த விரோதங்களையும் அவமானங்களையும் இவை முதலான சகல குற்றங்களையும் முழு மனதோடே பொறுக்கிறதும் தவிர அவர்களுக்காக நல்ல மனத்தோடே உம்மை பிரார்த்தித்து கொள்கிறேன். ஆகையினால் மனிதரால் எனக்கு வந்த மனஸ்தாபம் எல்லாம் மறந்துவிட்டு இப்போதைக்கும் என் மரண நேரத்திலும் எனக்கு தேவருடைய தயவும் பொறுத்தலும் தப்பாமல் கிடைக்கும்படி கேட்கிறது போல் எனக்கு பொல்லாங்கு செய்தவர்களுடைய பாவங்களை பாராமல் அவர்களுக்கு நன்மை செய்தரத்தக்கதாக உம்மை மன்றாடுகிறேன். இதன்றியே நான் புறத்தியாருக்கு வருவித்த கஸ்தியெல்லாம் அவர்கள் எனக்கு பொறுக்க வேண்டுமென்று தாழ்ச்சியோடு மன்றாடி கேட்கிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இயேசுவின் வலது கரத்திற்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 2வது 5 மணித்துளிகளில் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. என் ஆண்டவரே, மிகவும் மதுரமான என் நல்ல இயேசுவே, அடியேனுக்கும் அப்படிப்பட்ட தயவு செய்தருளும். நான் அதற்கு அபாத்திரவாள் என்பது மெய்தான். ஆயினும் என்னை ரட்சிக்க தேவரீர் பாடுபட்டதெல்லாம் நினைத்தருளும். சூரியனிடத்திலே இருள் உண்டாயிருந்தாலும் உம்மிடத்தில் அற்ப குற்ற நிழல் முதலாய் கிடையாதே. நானல்லவோ பாவி, நானல்லவோ துரோகி, நானல்லவோ சிலுவிலே அறைந்திருக்க பாத்திரமாயிருக்கிறேன். நானல்லவோ தேவரீர் கடின மரணம் அடைகிறதற்கு காரணமாயிருந்தேன். என் ஆராதனைக்குரிய சர்வீஸ்ரா,
தேவரீர் சகல நன்மை சுபாவமாய் இருக்கிறதுனாலேயும் தேவரீர் எனக்காக எண்ணிக்கைக்குள் அடங்காத வாதைகளை அனுபவித்து கொடூர மரணம் அடைந்ததினாலேயும் நான் உமக்கு பொருந்தாத பாவங்களை செய்ததற்கு மிகவும் மனநொந்து மனஸ்தாபப்படுகிறேன். சகல பொல்லாப்புகளை விட என் பாவங்களை எல்லாம் வெறுத்து உத்தம மனஸ்தாபமாய் இருக்கிறேன். இனிமேல் ஒரு காலம் எந்த பாவங்களையும் செய்வதில்லை என்று கெட்டியான மனதோடு பிரதிஜ்ஞை செய்கிறேன். தேவரீர் உம்முடைய மட்டில்லாத கிருபையையும் உமது திரு காயங்களையும் பார்த்து என்னுடைய பாவங்களை பொறுத்து நல்ல கலனுக்கு தந்தருளின மோட்சத்திலே அடியேளையும் அழைப்பீர் என்று உறுதியான நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவரீர் சகலமான வஸ்துக்களுக்கும் ஆஸ்தியும் கதியுமாய் இருக்கிறதுனாலே தேவரீருக்கு உத்தம ஆராதனை செய்கிறேன். சர்வத்துக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, நல்ல கலன் உமது பேரில் விசுவாச நம்பிக்கை பக்தியா இருந்தது போல் நானும் என் முழு மனதோடே உமது பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் பக்தியுமாய் இருக்கிறேன். இந்த மனப்பற்றுதலை என்னிடத்தில் அதிகமாய் எழுப்ப உம்மை ஆசையோடே மன்றாடுகிறேன். இன்றுதானே நம்மோடு கூட பரகதியில் இருப்பாய் என்று அந்த நல்ல கலனை பார்த்து அருளி செய்தார் போலே என்னையும் கிருபை கடாட்சத்தோടെ நோக்கி இன்றுதானே நம்மோடு கூட மோட்ச ராஜ்யத்திலே இருப்பாய் என்கிற அமிர்தமான வாக்கியத்தை திருவுளம் பற்றியருளும் சுவாமி. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இயேசுவின் வலது திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மூன்றாவது 5 மணித்துளிகளில், அம்மா இவரே உன் மகன், சீடரிடம் இவரே உம் தாய் என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. தயநேசம் நிறைந்த இத்திவ்ய வார்த்தைகளை திருவுளம் பற்றின போது உமக்கு பிரிய சீடர்களாகிய கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் உம்முடைய பரிசுத்த மாதாவுக்கு பிள்ளைகளாகவும் இத்திரு மாதாவை அவர்களுக்கு தாயாகவும் கட்டளையிட்டருளினீரே என்று மகா பேர்போன சாஸ்திரிகளும் அநேக மத்தியஸ்தியர்களும் ஞான அர்த்தத்தை செய்து நிச்சயிக்கிறார்களே. இப்படி என் பேரிலே அளவற்ற நேசமுடைத்தான தகப்பனே, திவ்ய கர்த்தாவே, உம்முடைய அட்சியஷ்ட மாதா எனக்கு தாயாராய் இருக்க தக்கதாக தேவரீர் சித்தமாயிருக்க செய்தே அவளுடைய திருமுகத்தை பார்த்து அவளுடைய மண்டாட்டையும் கேட்டு நான் செய்த குற்றங்களையெல்லாம் தேவரீர் எனக்கு பொறுத்து தேவரீர் என்னை அழைக்க சித்தமாகிற போது தயாபரராய் எனக்கு நல்ல மரணத்தை தந்தருளும் சுவாமி. அதன்பின் பாடுபட்ட சுரூபத்தை வலது கையிலே வைத்துக்கொண்டு இடது கையிலே தேவ மாதாவின் சுரூபத்தையாவது படத்தையாவது பிடித்து கொண்டு அட்சிஷ்ட மாதாவை பார்த்து சொல்லத்தக்கதாவது, கிருபை தயபத்துக்கு மாதாவாய் இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் மதுரமே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க. உம்முடைய திவ்ய குமாரனாகிய இயேசுநாதர் உம்மை அடியனுக்கு தாயாயிருக்க கட்டளையிட்டாரே. ஆகவே பிள்ளையாயிருக்கிற என்னை இந்த நேரத்திலும் என் மரண நேரத்திலும் ஆதரிக்க உம்மை மன்றாடுகிறேன். அன்புள்ள தாயே, என்னை கைவிடாமல் என் இரட்சணியத்துக்கு வேண்டிய உதவி செய்தருள்நீர் என்று முழு நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆக்கினைக்கு பாத்திரமாயிருக்கிற அடியனுடைய பாவ கட்டுகளை அவிழும்.
என் குருட்டாட்டத்தை நீக்கி என் ஞான பிரகாசத்தை தெரிவியும். பசாசின் சோதனைகளும் மற்ற பொல்லாப்புகளும் எனக்கு வராதபடிக்கு என்னை காத்தருளும். சகல நன்மையும் எனக்கு வர மன்றாடும். தயாபரராய் இருக்கிறீர் என்று காண்பியும். அடியோர்களுக்காக பிறந்த உமக்கு திவ்ய குமாரனாகிய இயேசுநாதர் உமது மூலமாக எங்கள் வேண்டுதலை கேட்டருள கடவார். இயேசு மரியே, சூசையே, எனக்கு அடைக்கலமாயிருங்கள். உம்மை நம்பினேன். தேவ மாதாவே, என்னை கைவிடாதேயும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 4வது 5 மணி துளிகளில் என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. மனிதர்கள் தங்கள் மரண சமயத்தில் என்னென்ன சோதனைப்பட்டாலும், எத்தனை கஸ்தி தூர நோக்காடுகளை அனுபவித்தாலும் அவநம்பிக்கையாயிராதபடிக்கு தேவரீர் அந்த அகோரமான துக்க துயரத்தை அனுபவித்தீரே. திவ்ய இயேசுவே, என் ரட்சணித்துக்காக தேவரீர் அனுபவித்த கொடூர வேதனைகளை எல்லாம் நினைத்து கொண்டு நான் செய்த பாவங்களை எல்லாம் உமது அளவில்லாத தேவனினாலே பொறுத்து இனிமேல் மோட்சத்தை தந்தருள்வீர் என்று உமது பேரிலே முழு நம்பிக்கையாயிருக்கிறேன். இவையெல்லாம் தேவருடைய அளவிறக்கப்படாத வாதைகளை பார்த்து என்னுடைய வியாதியின் கடினத்தையும் கஸ்தி நோவுகளையும் மரணத்தையும் உமக்கு தோத்திரமாக பொறுமையோடு அனுபவிக்க பிரதிக்கினை பண்ணுகிறேன். அவைகளை உம்முடைய திருப்பாடுகளோட கூட என் பாவங்களுக்காக பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன். நரகத்திலே உண்டான பசாசுகள் எல்லாம் வந்து என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கத்தக்கதாக எத்தனை பிரயாசைப்பட்டாலும் உம்முடைய அளவில்லாத கிருபா கடாட்சத்தினாலே நான் ஒரு காலம் தத்தளியாமலும் அவநம்பிக்கைப்படாமலும் உம்முடைய மதுரமுள்ள திருக்காயங்களிலே பக்தி சிநேகத்தினாலும் மனஸ்தாப உருக்கத்தினாலும் பிரவேசம் பண்ணி என்னை ரட்சிக்கத்தக்கதாக இத்தனை பிரயாசைப்பட்ட தேவரீர் பேரிலே மெய்யாகவே முழு மனதோடு மாறாத நம்பிக்கையாய் இருப்பேன். என் இரட்சணியமான இயேசுவே, என்னை கைவிடாதேயும். என்னை ரட்சியும். என் பட்சமே, உம்மை அல்லாமல் எனக்கு வேறே அடைமானம் இல்லை. நீரே எனக்கு பரகதியின் வழியுமாய் உயிருமாய் துணையுமாய் இருக்கிறீர் என்று நம்பியிருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு முழு மனதோடே உம்மை சிநேகிக்கிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்திற்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 5வது 5 மணி துளிகளில் தாகமாயிருக்கிறது என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. என் நல்ல இயேசுவே, என் ஆராதற்குரிய ஆண்டவரே, தேவரீர் என் பாவங்களை பற்றி இரத்த வேர்வை வேர்த்து அன்றிரவும் பகலும் முடியாத கஸ்தி நிர்பந்த வேதனையெல்லாம் பட்டு சர்வாங்கத்திலும் பட்ட காயங்களால் மிகுதியான இரத்தம் சிந்தி சொல்லடங்காத இளைப்பு தவிப்பு வருத்தத்துடனே கபாலமலைக்கு பாரமான சிலுவை சுமந்து அத்திருச்சிலுவையிலே அறையுண்டு 3 ஆணிகளில் தொங்கி நின்றபோது மற்றில்லாத வாதைகளை மிகுந்த களைப்புடனே அனுபவித்ததினாலேயும் உம்முடைய இரத்தத்தை ஓயாமல் உமது திரு காயங்கள் வழியாக சிந்தினதினாலேயும் உமக்கு கொடூரமான தாகம் உண்டாயிற்று என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த நெடிய தாகத்தை விட உமக்கு நன்றி கெட்ட பிள்ளையும் நீச புழுவுமாயிருக்கிற நான் நரகத்திலே விழாமல் மோட்ச ராஜ்யத்திலே சேர்ந்து உம்மை பிரத்யட்சமாய் தரிசிக்கத்தக்கதாக அளவில்லாத ஆசையாகிய தாகமாயிருந்தீரே. என் நேசத்துக்குரிய இரட்சகரே, என் திவ்ய இயேசுவே, உமது மற்றில்லாத தயாளத்தை பற்றி உமக்கு பாட்டில்லாத ஸ்தோத்திரம் உண்டாக்கடவுது. இந்த கடினமான வியாதி நிமித்தமாக நான் எத்தனை கனமான கஸ்தி நோவுகளை அனுபவித்தாலும் சகல நன்மை சுரூபியா இருக்கிற தேவரீருக்கு ஏற்காத பாவங்களை செய்ததினாலே அதிக மனஸ்தாபமும் கஸ்தியுமாயிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் அழிந்து போகிற உலகத்தின் பேரிலே வைத்திருந்த ஆசையை விட்டுவிடுகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் பொய் நன்மைகளின் பேரில் நான் முன்னே வைத்திருந்த சகல ஆசைகளையும் விட அளவில்லாத சகல நன்மை சுபாவமாயிருக்கிற தேவரீரை மோட்ச ராஜ்யத்திலே தரிசிக்கத்தக்கதாக அதிகமான ஆசையாகிய தாகமாய் இருக்கிறேன். சுவாமி, என் அன்புக்குரிய இயேசுவே, என்னை அத்தியந்த நேசத்தோடே சிநேகித்து எனக்காக சொல்லிலடங்காத பாடுபட்டீர். நான் உமக்காக கஸ்தி நோய் வேதனைப்படவும் உம்மை பற்றி மறிக்கவும் ஆசைப்படுகிறேன். என்னால் என்ற மட்டும் உம்மை இவ்வுலகத்தில் சேவித்து ஸ்தோத்திரப்படுத்தவும் பரலோகத்திலும் நித்தியமாய் சிநேகித்து தரிசித்து சுதிக்கவும் அதிகமாய் ஆசைப்படுகிறேன். என் ஆசையை மென்மேலும் பெரிதாக்கி நிறைவேற்றியர்களும் சுவாமி. பரிசுத்த கன்னிகையுமாய் உத்தம மாதாவுமாய் இருக்கிற அச்சிஷ்ட மரியாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரை அடியேன் மோட்ச ராஜ்யத்திலே தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வேண்டிய புண்ணியங்களையும் அனுகிரகத்தையும் அதற்கு தக்க புண்ணியங்களையும் பரிசுத்த கன்னியுமாய் உத்தம மாதாவுமாய் இருக்கிற அச்சிஷ்ட மரியாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரை அடியேன் மோட்ச ராஜ்யத்திலே தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வேண்டிய அனுகிரகத்தையும் அதற்கு தக்க புண்ணியங்களையும் உம்முடைய மண்டாட்டினாலே பெருவித்து ஆபத்தும் பயமில்லாத வழியிலே என்னை கூட்டிக் கொண்டு பரகதியில் சேர்த்தலும். இந்த கண்ணீர் கணவாயிலே பிரலாபித்தழுது கிடக்கிறேன். இந்த பரதேசத்தை கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாகிய இயேசுநாடைய பிரசிமான தரிசனத்தை தயாபரியாய் எனக்கு தந்தரலும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 6வது 5 மணி துளிகளில் எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. பாவியாயிருக்கிற நானோ வென்றால் உம்முடைய திவ்ய கற்பனைகளை அநேக முறை மீறி நடந்ததற்கு பிற்பாடு உம்முடைய திரு சமூகத்திலே வெட்கமும் பயமும் இல்லாமல் எப்படி நிற்பேன்? பாவிகள் சாகும்போது அவர்களுடைய பெருமை, வெகுமான மகிமை, சுக செல்வம், வாழ்வுகளுடைய காலம் முடிந்து மற்றில்லாத நிர்பந்தங்களுடைய காலம் துவக்குகின்றமையால் சொல்லிலடங்காத கஸ்தி துயர நிர்பாக்கியத்துக்கு உள்ளாகிறார்கள். வேத சாட்சிகளும் மற்ற அச்சீஷ்டவர்களும் மரணத்தை அடிய கடினமான தபசு, வாதைகள் முதலான நிர்பந்தங்கள் முடிந்து போகிறதல்லாமல் அளவறுக்கப்படாத பேரின்ப மகிமையோடு நித்திய மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்க துவங்கினார்கள். நானோ வென்றால் இந்த இக்கட்டான சமயத்தில் உமக்கு என்னத்தை சொல்லுவேன்? என்னுடைய ஜீவிய காலம் முடிவாகிறது போல காணுதே. அத்தோடு என் பாவங்களின் கால் முடிந்து இனிமேல் உமக்கு பொருந்தாத குற்றங்களை ஒருபோதும் செய்ய போகிறதில்லை என்று பார்க்கும்போது மரணம் எனக்கு கடினமாயிராமல் அதன் பேரிலே பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் அடியேன் தக்க தபசு செய்யாததினால் தபசை செய்த காலம் முடிந்ததென்று எப்படி சொல்லக்கூடும்? தபசும் புண்ணியமும் செய்யத்தக்க காலம் முடிகிறதை பற்றி மாத்திரம் சஞ்சலத்துடனே பயப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு இவ்வுலகத்து நோவு, கஸ்தி, துன்பம் முடிந்தாலும் மறுலோகத்தில் என் பாவத்துக்கு என்ன ஆக்கணி வருமோ என்று அஞ்சுகிறேன். ஆயினும் எனக்காக திறந்திருக்கிற உமது 5 திரு காயங்களிலே அடைக்கலம் கேட்கிறேன். அவைகள் மூலமாக பிதாவாகிய சர்வேஸ்வரன் பாதத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என் ஆண்டவரே, அநேக பாவங்களை செய்தேனே அல்லாமல் உமக்கு பொரிந்தன புண்ணியங்களை ஒழுங்குமுறையாக செய்யவில்லை என்பது மெய்தான். ஆனால் உம்முடைய திரு விக்கிரகத்தின் அளவில்லாத பலனை நம்பிக்கொண்டு எனக்கு கிருபை கிடைக்குமென்று நம்புகிறேன். எனக்காக தேவரீர் அனுபவித்த எண்ணிக்கைக்குள்ளடங்காத கஸ்தி நோவுகளையும் கடின மரணத்தையும் உம்முடைய பிதாவுக்கு ஒப்பிடுகிறேன். தேவரீர் எனக்காக மனு பேசி எனக்கு உம்முடைய திரு இரத்தத்தினாலும் அத்தியந்த தேவ சிநேகத்தினாலும் தேவ திரவிய அனுமானங்களினாலும் என் பாவங்களெல்லாம் முழுதும் பரிகாரமாக்கி என் ஜீவிய காலம் முடிகிற போது என் கஸ்தி ஆக்கணையெல்லாம் முடிந்து எனக்கு நித்திய பேரின்ப பாக்கியம் துவக்கும்படி எனக்கு தயவு செய்தருளும் சுவாமி. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். இந்த 7வது 5 மணி துளிகளில் தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு கூறியதை தியானிப்போமாக. நான் உம்முடைய பாவனையாக உம்முடைய பிதாவாகிய சர்வேஸ்வரன் கையில் என்னுடைய ஆவியை முழுதும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உண்டாக்கினவருமாய் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற என் அன்புள்ள இயேசுவே, தேவரீர் அல்லாமல் மற்றதெல்லாம் என்னை ரட்சிக்க கூடுமோ? உம்மை விட்டு பிரிந்திருப்பேனே ஆகில் மற்றதெல்லாம் எனக்கு திண்மையாயிருக்கும். நான் உம்முடைய பாதத்தில் சேராதிருந்தால் பசாசுகள் என்னை நரகத்திலே தள்ளும்.
ஆனால் இப்படி நரகத்தில் விழுகிறதற்கு நான் முன்னே பாத்திரமாய் இருந்தாலும் அடியேன் பேரில் இரக்கமாயிருந்து பொறுத்தலை கொடுத்தருளும். தேவரீரிடத்தில் சேருகிறதற்கு இன்னும் யாதொரு விக்கினம் எனக்குண்டாயிருந்தால் அதை முழுதும் தள்ளி நீக்கும்படி மன்றாடுகிறேன். என்னை ரட்சிக்கும் பொருட்டாக கடினமான மரணத்தை அடைந்தீரென்று நினைத்தருளும். உம்முடைய திரு மரணத்தின் பலனுக்கு பங்காளியாக்கி உம்மிடத்தில் வருகிறதற்கு தாழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் வணக்கத்தோடையும் உம்மை மன்றாடுகிறேன். என் அடைக்கலமாகிய இயேசுவே, இந்த இக்கட்டிலே என்னை தள்ளாமல் தயாபரராய் என்னை கைதூக்கி ரட்சியும். நான் செய்த பாவங்களினாலே உமக்கு தூரமாய் போனேன் என்பது மெய்தான். இப்படி உமக்கு நன்றி கெட்ட துரோகியான நான் மறுபடி உத்தம மனஸ்தாபத்தினாலேயும் தேவ சிநேகத்தினாலேயும் உம்முடைய பாதத்தை அண்டி வருகிறேன். என் நல்ல பிதாவே, என் திவ்ய இரட்சகரே, மிகவும் மதுரமான இயேசுவே, இந்த ஆபத்துள்ள வேளையில் என்னை ரட்சியும். இந்த அவஸ்தை நேரத்திலே பசாசுகளுடைய சோதனைகளிலே நான் அகப்படாதபடிக்கு கிருபை செய்தருளும். அடியேன் உமக்கருகில் வந்து முடிவில்லாத காலம் உம்மை தரிசித்து சிநேகித்து துதிப்பதற்கு என்னை அழைத்து கொள்ளும். அது நிமித்தம் எனக்காக சிலுவிலே அறையுண்ட உம்முடைய திரு கையினாலே அடியேனுக்கு உமது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்தருளும் சுவாமி. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். இயேசுவின் வலது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது கரத்து திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் திருவிழா திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் வலது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். இயேசுவின் இடது பாத திருக்காயமே, திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.